ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே மரணத்தை மரணமாக்கின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே மனிதனுக்கு உண்டான நன்மைகள் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். இந்த வேதம் முழுவதும் வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவனுடைய எல்லா பாவங்களிலிருந்தும் அவனை விடுதலையாக்குகிறது. கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்னவென்றால், மனிதனுடைய சகல பாவங்களையும், அவனுடைய ஜென்ம கரும ஊழ்வினையின் முற்பிதாக்களின் பாவங்களை கல்வாரியின் இரத்தம் இன்றைக்கும் சுத்திகரிக்கிறது. அவனுக்கு ஒரு புது வாழ்வை தருகிறது. கோடிக்கணக்கான மக்கள் கல்வாரியின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்றைக்கும் புதிய மனிதர்களாய் புது வாழ்வு பெறுகிறார்கள். இந்த கிறிஸ்துவின் இரத்தம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை அன்பானவர்களே பேசப்படுகிறது. இரத்தம் என்று சொல்லும்போது அது மனிதனுடைய ஜீவன், அதாவது ஒரு இரத்தத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் ஆதியாகமத்திலிருந்து கல்வாரி வரை இந்த கிறிஸ்துவின் இரத்தம் பல இடங்களிலே பேசப்படுகிறது. இந்த நாளிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மனிதனுக்கு உண்டான மீட்பு என்ன? முதலாவது, இந்த இரத்தம் எங்கே பேசப்படுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இந்த இரத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இங்கே நிர்வாணி பாவம் செய்த ஒரு மனிதன், ஆண்டவர் விட்டு தூரமாய் ஓடிப்போன ஒரு மனிதன், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய மறுத்த ஒருவன், தேவ சித்தத்தை செய்ய மறுத்த ஒரு மனிதனை, பாவம் செய்த மனிதனை திரும்பவுமாக ஆண்டவர் தம்முடைய அன்புக்குள்ளே சேர்த்துக் கொள்ளும்படியாய் நிர்வாணியாய் இருந்த ஒரு மனிதனை ஆதியாகமம் 3:21 சொல்கிறது. இப்படியா சொல்கிறது, அவனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். என்னுடைய சத்தியம் என்னவென்றால், ஒருவனுடைய நிர்வாணத்தை மூடும்படியாய் அங்கே பாவம் அறியாத ஒரு மிருகம் அடிக்கப்பட்டது. ஓடிப்போன மனிதனை சேர்த்து கொள்வதற்கு, கீழ்ப்படியாத ஒரு மனிதனுக்கு வாழ்வு தருவதற்கு பாவம் அறியாத ஒரு மிருகம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் அன்பானவர்களே அடிக்கப்பட்டது. அதனுடைய விளைவுதான் அன்பானவர்களே, அந்த ஓடிப்போன ஒரு மனிதன் திரும்பவும் ஏதேன் தோட்டத்திற்குள்ளே கொண்டு வரப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவருடைய நிர்வாணத்தை மூடினார். இங்கே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், இரத்தத்தினாலே மனிதனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற ஒரு மீட்பு, அல்லாவிட்டால் இரத்தத்தினாலே மனிதனுடைய ஒரு பாவங்கள், அவனுடைய நிர்வாணம், அவனுடைய அவலட்சணங்கள், அவனுடைய அறியாமைகள் இங்கே மூடப்படுகிறது. அன்பானவர்களே, அதாவது இரத்தம் ஒரு மனிதனுடைய, வேதம் சொல்கிறது, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் இரத்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கும் அவன் மனைவிக்கும் ஆண்டவர் அந்த தோல் உடைகளை தந்து ஆண்டவர் அவனுடைய நிர்வாணத்தை மூடினார். அதற்கு பிறகுதான் வேதம் சொல்லுகிறது, இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்தார். இந்த நாளிலே கிறிஸ்துவின் இரத்தம் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், அன்பானவர்களே, விடுதலை, ரட்சிப்பு, வாழ்வு. இரண்டாவதாக இந்த இரத்தம் எங்கே பேசப்படுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த இரத்தம் திரும்ப பேசப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய், இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அன்பானவர்களே, இந்த காரியங்கள் நடந்த பின்பு இதில் ஏராளமான சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அவன் வாழ்க்கையிலே எதெல்லாம் நடக்கக்கூடாதோ அவையெல்லாம் நடந்தது. அவன் வாழ்க்கையிலே பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், பலவிதமான சோதனைகள், பலவிதமான போராட்டங்கள், இவைகளுக்கு மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் அவனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:2, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய உன்னுடைய மகனை எனக்காக பலியிடு என்று சொன்னார்.
அன்பானவர்களே, வாழ்க்கையிலே எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் அப்படியே அவன் விசுவாசத்தினாலே அவன் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை, தன் மகனை நோக்கி தன் வேலைக்காரன் நோக்கி சொன்ன வார்த்தை, நீ இங்கே இரு, நானும் என் மகனும் ஆண்டவருக்கு பலி செலுத்தி திரும்ப வருவோம். அந்த வார்த்தை திரும்ப கவனிக்க வேண்டும். குழப்பமான ஒரு நிலை, போராட்டமான ஒரு நிலை. ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, நாங்கள் பலி செலுத்தி திரும்ப வருவோம். அப்பொழுது அன்பானவர்களே, அவள் இருவரும் பலி செலுத்த போகும்போது இப்படி நீங்கள் படித்த வசனத்தின்படி மகன் கேட்கிறான், தகன பலிக்கு அதாவது ஆடு எங்கே? வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, என் மகனே அவர் பார்த்து கொள்ளுவார். அதாவது அன்பானவர்களே, இங்கே ஒரு மகனுக்காக, ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுக்காக ரத்தம் சிந்தப்பட்டது. இப்படி சொல்ல வேணானால், அதாவது பலி செலுத்தப்பட வேண்டிய ஒருவனுக்காக பாவமில்லாத ஒரு ஆடு பதிலாக நீங்களும் நானும் செய்த தவறுகள், நீங்களும் நானும் செய்த அந்த அறியாமைகள், பாவங்கள், அன்பானவர்களே, நீ பலியிடப்பட வேண்டும், நீ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் உனக்காக வேறொருவர், பாவமே அறியாத ஒரு தெய்வம் பலியானார். எனவே அதனுடைய விளைவு என்னவென்றால், அதாவது தன் மகனை அவன் திரும்பவுமாக பெற்றுக்கொண்டான். கிறிஸ்துவின் ரத்தம் உன் வாழ்க்கையிலே எதையெல்லாம் இழந்து போனாயோ அவை எல்லாவற்றையும் திரும்ப தரும். கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு பதிலாக it became a substitute. அன்பானவர்களே, சிலுவை பரபாஸுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட சிலுவை. ஆனால் பரபாஸ் மரிக்க வேண்டிய சிலுவையிலே பாவமறியாத இரட்சகர் இயேசு கிறிஸ்து பதிலாக பலியானார். இந்த சிலுவை, இந்த ரத்தம் எதற்காக என்று சொன்னால், நீ செலுத்த வேண்டிய கிரயத்திற்கு பதிலாக இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். மூன்றாவதாக இந்த ரத்தம் எகிப்து தேசத்திலே சிந்தப்பட்டது. யாத்ராமத்து புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். Yes. அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். தேவன் ஒரு மிகப்பெரிய வாதையை எகிப்து தேசத்திலே கட்டளையிட்டார். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எந்த வீடுகளிலே ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ அந்த வீடுகளிலே சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே செல்ல முடியாது. அந்த வீடுகளை சங்கார தூதன் கடந்து போனான். என்னுடைய கருத்து என்னவென்றால், கிறிஸ்துவின் ரத்தம் சகல ஆபத்திலிருந்தும் சகல நோய்களிலிருந்தும் உன்னை தப்புவிக்கும். It will escape. அன்பானவர்களே, பாடுகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தத்திலே தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கும் எனக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்கிறது 12:13 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அதாவது நான் அதை அழிக்கும் போது அந்த வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு அதை நான் உங்களை விட்டு கடந்து போனேன். அவர் ரத்தத்தை கண்டு, அன்பானவர்களே, அர்த்தம் என்னவென்றால், அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கிற ரத்தம், அந்த ரத்தம் ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும் ரத்தம், அந்த ரத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே இட்ஸ் பிரசர்வேஷன், உங்களை பழுதில்லாமல் காக்கிற அந்த ரத்தம். இந்த ரத்தம் தான் இன்றைக்கும் மனுக்குலத்துக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த ரத்தம் இன்றைக்கும் உங்கள் பாவங்களை, வியாதிகளை சுகமாக்க, ஆபத்திலிருந்து உங்களை காக்க வல்லது. நான்காவது குறிப்பு, இந்த ரத்தத்தினுடைய மேன்மை என்னவென்றால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகமம் 17:11. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நிவர்த்தி, நிவாரணம். அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் நிவாரணமாக என்னென்னவோ செய்கிறான். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறான், ஆடுகளையும் மாடுகளையும் மிருகங்களையும் பலியிடுகிறான், தான தர்மங்களை செய்கிறான். என்னென்னவோ இன்றைக்கு இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை செல்லுகிறார்கள், பெற்ற பிள்ளைகளை பலி கொடுக்கிறார்கள், தவம் இருக்கிறார்கள்,
பல நாட்கள் அவர்கள் கடந்து காடு மேடு என்று சொல்லி அலைந்து திரிகிறார்கள். இதை கண்கூடாய் பார்க்கிறோம். ஆனால் அவையெல்லாம் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யாது. அது நிவாரணம் அல்ல. ஒரே ஒரு நிவாரணம், கிறிஸ்துவின் ரத்தம். திரும்ப சொல்லுகிறேன், கிறிஸ்துவின் ரத்தமே ஆத்துமாவினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிறது. வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இன்றைக்கு நிவாரணத்திற்காக ஓடுகிற மக்கள் ஏராளம். ஆனால் அங்கே நிவாரணம் இல்லை. அங்கே போய் மரித்து போன மக்கள் ஏராளம். தினந்தோறும் நாம் தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். வட இந்தியாவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் பாவங்களை தொலைக்க போய் அவர்களே தொலைந்து போனார்கள். பாவங்களை தொலைக்க போய் வாழ்க்கை தொலைத்து விட்ட மக்கள் ஏராளம். அன்பானவர்களே, நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்காக ஒருவர் பாவ நிவர்த்தி செய்வதற்காக தன்னையே பலியாக்கினார். அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் இன்றைக்கும் உங்களோடு கூட உங்களுக்கு வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும், உங்கள் பாவங்களை, உங்கள் குற்றங்களை, உங்கள் குற்ற உணர்வுகளை அது நிவர்த்தி செய்கிறது. ஆரம்பத்தில் இதற்கு முந்திர சொன்னேன், அதாவது ஆபத்திலிருந்து நீங்கள் காக்கப்படலாம். 4வது குறிப்பிலே அது என்ன சொல்லுகிறது? இயேசுவின் ரத்தம் உடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்கும் அதுவே நிவாரணம். இன்றைக்கு விளம்பரங்களிலே பார்க்கிறோம், தலைவலி உடனடி நிவாரணம். வாழ்க்கையிலே பல நிவாரணங்களை உலகங்கள் தருகிறது. ஆனால் அவை நிவாரணங்கள் அல்ல. கிறிஸ்து ரத்தமே மனிதனுடைய வாழ்க்கைக்கு நிவாரணம், அதுவே தீர்வு. 5வதாக யோவான் சுவிசேஷம் 19:30 சொல்கிறது, அதாவது நட்சத்திரங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம், உலகத்தினுடைய அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். வாசித்து பாருங்கள், யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, தன்னுடைய கடைசி ரத்தத்தையும் அவர் சிந்தினார். அவர் காடியை வாங்கி அதை புசித்து, வேதம் சொல்லுகிறது அடுத்த 34ஆம் வசனத்திலே, அவருடைய ஈட்டியினாலே ஒருவன் விலாவிலே குத்தினான், ரத்தமும் தண்ணீரும் அவருடைய சரீரத்திலிருந்து வந்தது. அதாவது ரத்தமும் தண்ணீரும். சற்று கவனியுங்கள், அவருடைய நட்சத்திரங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம், இந்த உலகத்திலே மனிதனை உண்டாக்கின தெய்வம். வேதம் சொல்கிறது ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரிகளை வெளிப்படுத்துகிறது. இப்படி ஆகாயத்தையும் சூரியனையும் நட்சத்திரங்களை உண்டாக்கின அவருடைய கரம் இன்றைக்கு வேதம் சொல்கிறது, அன்பானவர்களே, அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வந்ததாம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உனக்காக எனக்காக அவர் எல்லாவற்றையும் சிந்தி உனக்காக எனக்காக ஒரு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இதைத்தான் ரோமர் 10:15 நாம் வாசிக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவினுடைய ரத்தம் இந்த நாளிலே உனக்காக சிந்தப்பட்டது. 6வது குறிப்பாக நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த கிறிஸ்துவின் ரத்தம் வருங்கோபத்துக்கு உங்களை நீங்களாக்கிக் கொள்ளும். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும்